பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் கடைசி பகுதி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம ஊரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அது ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மனப்பிரயாசமாக இருக்கலாம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னை இதிலிருந்து விடுவிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையினே அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாம் நாம் கலங்கிக்கிறவர்களாக இருக்கிறார். நம்மை பார்க்கும்போது யாருக்குமே எந்த கஷ்டம் இவங்களுக்கு இல்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனாலும் அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் இந்த தேவன் நம்மை தப்புவிக்க விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே இந்த தானியேலை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே தானியேல் எப்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான், அதிலிருந்து தேவன் அவனுக்கு வந்த அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி அவனை விடுவித்தார் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், 30 நாளளவும் எந்த ஒரு மனுஷனும், அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ராஜாவை தவிர மற்ற எவர்களையாவது எந்த மனுஷனையாவது நோக்கி யாதொரு விண்ணப்பத்தையாவது வைத்தால் அவனுடனே என்ன செய்வான், சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவான் என்று சொல்லி என்ன செய்கிறார், அங்கே ஒரு கட்டளை போடுகிறார் ராஜா. இது தானியேலுக்கு விரோதமான ஒரு செயல். தானியேலை எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும், தானியேலை ஏதாவது ஒரு வகையில் அவனை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்த சில பேர் தான் இந்த காரியத்தை செய்தார்கள். அப்போது தானியேல் விஷயத்தை கேள்விப்பட்டதும், ஆனாலும் அவன் என்ன செய்தான், தான் முன்பு செய்து வந்தபடியே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லி நம்ம இதே 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் தான் மேல் வீட்டு அறையிலே போய் எருசலேமுக்கு நேராக பல கண்ணிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்மால் யோசிக்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது எப்படி ஜெபிப்பது என்று சொல்லியெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் தானியேல் செய்தது போல நாமும் செய்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை விடுவிக்க நிச்சயமாக வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் செய்து வந்ததை ராஜாவின் காதுக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்தது. ராஜா என்ன செய்தார், அவனை பிடித்து சிங்கத்தின் கெபியிலையும் போட்டு விட்டார். இதே அதிகாரத்தின் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்தார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்ன்னு சொல்லி நம்ம. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்! சிங்கத்தின் வாயை யாராச்சும் அடைக்க முடியுமா? சிங்கம் ஒரு மனிதனை பார்த்தாலோ, தன்னை விட பலம் குறைந்த ஒரு விலங்கை பார்த்தாலோ உடனே என்ன செய்யும், சிங்கம் தானே அதை அடித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தான் சிங்கம் விரும்பும். அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் அந்த இடத்துல தானியேலுக்காக செய்தார். ஏன் செய்தார் என்று சொன்னால், அவன் எந்த மனுஷனுக்கும் பயப்படாமல், யாரையும் எந்த செய்தியும் கேள்விப்படாமல் அவன் என்ன செய்வான், தன்னுடைய தேவனை நோக்கி அவன் 3 வேளையும் விண்ணப்பம் செய்கிறவனாகவே இருந்தான். அதுபோல் நாமும் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், நம்முடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும் இருக்கட்டும், அதையெல்லாம் நாம் கவனிக்காதபடி நம் தேவனை நோக்கி நாம் எப்போது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தால் என்ன செய்வாராம், அவர் நம்மை நிச்சயமாக தப்புவித்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேலை விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிக்க இன்றும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதே அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே 28வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாக என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அருமையானவர்களுடைய நாமளும் என்ன செய்யலாம், இப்படி நம்ம கடந்து சென்றுக்கிற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்ம உயர்த்துவார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், தானியேலு போல ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம அவரை இடைவிடாமல் நம்ம அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை தப்புவித்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.